வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். சாந்தாமாவும் அவங்களோட கர்ப்பிணி மகளான ரஞ்சினியும் கேரளா கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற அஞ்சல் அப்படிங்கிற ஊர்ல வாடகை வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. கர்ப்பிணியான ரஞ்சினிக்கு டெலிவரி டேட் நெருங்க நெருங்க தாயான சாந்தமாவோட மனசுல தாய் சேய் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதே சமயத்துல தன்னோட பொண்ணுக்கும் சுகப்பிரசவத்துல தான் குழந்தை பிறக்கணும்னு பல கடவுள் கிட்ட வேண்டியிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே சரியா 2006 ஜனவரி 24 திருவனந்தபுரத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி ரெட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. இப்படி குழந்தை பிறந்த 17வது நாள்ல, குறிப்பா பிப்ரவரி 10 காலையில சாந்தம்மா தன்னோட 2 பேத்திங்களையும் தூக்கி கொஞ்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பெர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. இப்போ பெர்த் சர்டிபிகேட்டுக்கான ஒரு சில ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு சில மணி நேரத்துக்கு அப்புறமா சாந்தம்மா தன்னோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த டைம்ல சாந்தம்மா அவங்களோட வாழ்நாள்லயே மறக்க முடியாத மாதிரியான ஒரு பயங்கரம் அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. அதாவது சாந்தம்மாவோட பொண்ணான ரஞ்சினி பிறந்து 17 நாளே ஆன அவங்களோட 2 பேத்திங்களும் ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரே ரூம்ல இருந்த அந்த 3 சடலத்தையும் பார்த்து துடிச்சு போன அவங்க ரஞ்சினி ரஞ்சினின்னு கூப்பிட்டுக்கிட்டே கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாவே தாயான ரஞ்சினியும் அந்த 2 குழந்தைங்களும் எப்படி இறந்து போனாங்க, அவங்களோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன, கடந்த 19 வருஷமா கேரளா போலீஸோட கண்ணுல மண்ணை தூவிட்டு இருந்த கில்லரை இந்த 2025வது வருஷம் போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, கேரளா மட்டும் இல்லாம இந்தியாவை சேர்ந்த எல்லா போலீஸ் அதிகாரிகளாலும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட வீட்டுல இருந்த அந்த 3 சடலத்தையும் அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு ரஞ்சினியோட அம்மா உட்பட அந்த வீட்டை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் இப்படின்னு பல பேர்கிட்ட விசாரணையை தொடங்கின போலீஸ்க்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் தெரிய வருது. ரஞ்சினியோட அம்மா ஸ்ட்ரெயிட்டா கொல்லம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட பொண்ணையும் 2 பேத்தியையும் டிபில் குமார் தான் கொலை பண்ணிருக்கணும், அவனை தவிர வேற யாரும் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. சோ இந்த டிபில் குமார் யாரு, அந்த நபரோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் சந்தேக நபரான டிபில் குமார் ஆர்மில வேலை பார்க்கிறவர்னு தெரிய வருது. அடுத்ததா போலீஸ் அந்த நபரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறதுக்காக டிபில் குமாரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த டைம்ல போலீஸ்க்கு பயங்கரமான அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி டிபில் குமார் தன்னோட வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட தலைமறைவான விஷயம் தெரிய வருது. தப்பு பண்ணலனா அவன் எதுக்காக தலைமறைவாகணும், சோ அந்த நபர் தான் குற்றவாளின்னு அந்த இடத்துலயே கன்ஃபார்ம் பண்ணின போலீஸ் ராணுவத்துல டிபில் குமார் வேலை பார்க்கிற மேலதிகாரிகளுக்கு கால் பண்ணி அந்த நபரை பத்தி விசாரிக்கிறாங்க. இப்போ போலீஸ்க்கு அடுத்த அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி டிபில் குமாரும் ராஜேஷ் அப்படிங்கிற நபரும் ராணுவத்துல இருந்து சொல்லாம கொள்ளாம தப்பிச்சு போனவங்கன்னு 2006 மார்ச் மாசமே நாங்க அறிவிச்சிட்டோம். சோ அவங்க எங்க போனாங்க, இப்ப எங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் டிபில் குமாருக்கும் ராஜேஷுக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிக்கும் போதுதான் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிய வருது. இவ்ளோ நாளா டிபில் குமாரை மட்டும் தேட ஆரம்பிச்ச போலீஸ் இப்போ ராஜேஷையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேடுதல் வேட்டை வருஷ கணக்கா நீடிச்சிருக்கு. இந்த டைம்ல தான் டிபில் குமாரை கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சன்மான தொகையா கொடுக்கறதா போலீஸ் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இந்த சூழல்ல ரஞ்சினியோட அம்மாவான சாந்தம்மா 2006 கொலை செய்யப்பட்ட தன்னோட பொண்ணுக்கும் பேத்திக்கும் நியாயம் கிடைச்சே ஆகணும்னு 2008 கேரளா ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷனை படிச்சு பார்த்த நீதிபதியும் அதே 2008 இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தி கில்லரை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ரஞ்சினியோட லைஃப்குள்ள போனா 24 வயசான அந்த பொண்ணு அதே அஞ்சல் பகுதியை சேர்ந்த டிபில் குமாரை லவ் பண்ணிருக்காங்க. இந்த டிபில் குமார் பஞ்சாப் பதன்கோட்ல இருக்கிற இந்திய ராணுவ ரெஜிமெண்ட்ல 45 AD படை பிரிவுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க.
டிபில் குமார் அடிக்கடி லீவ் டைம்ல ஊருக்கு வரும்போது தான் இவங்க 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பாக்குற பார்வையாலேயே காதல வளர்த்துக்கிட்ட லவ்வர்ஸ் 2 பேரும் வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியாம பல இடத்துக்கு போய் ஊர் சுத்தி இருக்காங்க. வயசு கோளாறு காரணமா அடிக்கடி தனிமையில க்ளோஸா இருந்தனால ரஞ்சினி கன்சீவ் ஆகுறாங்க. இப்போ ரஞ்சினி தான் கன்சீவா இருக்கிற அந்த விஷயத்த டிபில் குமார் கிட்ட சொல்லும் போது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்ப இந்த குழந்தை நமக்கு தேவையில்லை, சோ உன் வயித்துல வளர்ற அந்த கருவை நீ கலைச்சிருன்னு சொல்லியிருக்கான். ஆனா ரஞ்சினி, என்னால இந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலான்னு கெஞ்சிருக்காங்க. வெறும் 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக மட்டும் ரஞ்சினிய யூஸ் பண்ணின அந்த மிருகம் உன்னை என்னால மேரேஜ் பண்ண முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு திமிரா சொல்லியிருக்கான். இந்த நிலைமையில தான் டிபில் குமாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜேஷ், அதாவது டிபில் குமார் கூட ஆர்மில வேலை பார்க்குற கண்ணூர் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் ரஞ்சினியை பார்த்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்படியாவது அவனை மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சு உங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கான். இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது. சரியா 2006 ஜனவரி 6ஆம் தேதி டிபில் குமாரும் ஃப்ரெண்டான ராஜேஷும் ஆர்மில இருந்து லீவ் எடுத்துட்டு சொந்த ஊரான கேரளாக்கு வந்திருக்காங்க. அதே மாசத்துல தான் நர மாச கர்ப்பிணியான ரஞ்சினிக்கும் குழந்தை பிறக்குது. இப்போ அந்த குழந்தைய பாக்குறதுக்காக திருவனந்தபுரத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ராஜேஷ் மறுபடியும் ரஞ்சினி கிட்ட, நீ என்ன மட்டும் நம்பு, கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்தபடியா மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி குழந்தை பெற்ற ரஞ்சினிய ரிலேட்டிவ்ஸ் உட்பட அந்த பகுதியில வசிக்கிற பல பேர் தகாத வார்த்தையால, அதுவும் ரஞ்சினி காதுல கேக்குற மாதிரியே திட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பெருசுபடுத்தாத அந்த பொண்ணு எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா ஒரு நாள் தூசு போல காணாம போகும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில எல்லாத்தையும் சகிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு தடவை டிபின் குமார் கிட்ட பேசி பார்ப்போம்னு நினைச்ச ரஞ்சினி தன்னை மேரேஜ் பண்ண சொல்லி கேட்டதுக்கு அந்த நபர் ரஞ்சினியோட மனசை சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி, இந்த 2 குழந்தைங்களும் எனக்கு பிறந்தது கிடையாது, இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நீ யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு என் பேரை இனிஷியலா போட பாக்குறேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில அந்த உறவை கொச்சப்படுத்தியிருக்கான். அதை கேட்ட மறு செகண்டே மனசுடைஞ்சு போன ரஞ்சினி மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா மகளிர் உரிமை ஆணையத்துக்கிட்ட தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு உண்மையா அல்லது பொய்யான்னு நிரூபிக்க அந்த ஆணையத்துல இருந்து DNA டெஸ்ட் எடுக்க சொல்லி டிபின் குமாருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. DNA டெஸ்ட் எடுத்தா அந்த 2 குழந்தையும் தனக்கு பிறந்ததுன்னு ரிப்போர்ட் வந்துடும். ஸோ கடைசியில ரஞ்சினிய நமக்கே மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்கன்னு பயந்து போன அவன் தன்னோட இந்த பிரச்சனைய ஃப்ரெண்டான ராஜேஷ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். இவ்வளோ நாளா ரஞ்சினி கிட்ட நல்லவை மாதிரி வேஷம் போட்ட ராஜேஷ் டிபின் குமாரை பார்த்து, மச்சான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ எது பண்ணினாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாம DNA டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரஞ்சினிய கொலை பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அவனுங்களோட பிளான் படி பிப்ரவரி 10ஆம் தேதி காலையில ரஞ்சினியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த 2 பேரையும் பார்த்த ரஞ்சினி டிபின் குமார் கிட்ட தன்னை மேரேஜ் பண்ண சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருந்த அதே டைம்ல ராஜேஷ் மற்றும் டிபின் குமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து மறைச்சு வச்சிருந்த கத்தியால ரஞ்சினியோட கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டிருக்காங்க. இப்போ தான் பக்கத்துல நின்னுட்டு இருந்த ராஜேஷ் மற்றும் டிபின் குமாரை பார்த்த ரஞ்சினியோட கண்கள், உங்க 2 பேரையும் நம்பினதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டே கண்களை மூடி இருக்காங்க. அடுத்ததா தனக்கு பிறந்த அந்த 2 குழந்தைங்களோட பிஞ்சு முகத்தை கூட பார்க்க விரும்பாத அவன் கத்திய வச்சு அந்த 2 குழந்தைங்களோட கழுத்தையும் கொடூரமா அறுத்து போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்ச 2 பேரும் குடும்பத்தோட தலைமறைவாகி இருக்கானுங்க. ஃபைனலா இந்த கேஸ் சிபிஐ கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் தலைமறைவா இருந்த அந்த 2 பேரையும் கடைசி வரை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி இருக்கிற இந்த சமயத்துல தான் சில மாசத்துக்கு முன்னாடி தூசி படிஞ்சு ஒரு ஓரமா கடந்த ரஞ்சினியோட கேஸ் ஃபைலை எடுத்து புரட்டி பார்த்த சிபிஐ ஆபீசர் அந்த ட்ரிபிள் மர்டர் கேஸை ரீஓபன் பண்ணி கில்லரை கண்டுபிடிக்கிற முயற்சியில குதிச்சிருக்காங்க. அதுல ஒரு சிபிஐ ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கும் மேலாகுது. ஸோ கண்டிப்பா கில்லரோட ஃபேஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவங்க 2 பேரும் வேற ஸ்டேட்ல இருக்காங்களா அல்லது வேற கண்ட்ரில இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரையும் எப்படி ரீச் பண்றதுன்னு புலம்பிருக்காங்க. அப்பதான் அவங்களோட புலம்பலை சந்தோஷமாக்குற மாதிரி இந்த கேஸ்ல லேட்டஸ்டா வந்திருக்கிற AI டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க.
சொல்ல போனா 2005 டு 2006ல டிபின் குமார் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட போட்டோ சிபிஐக்கு கிடைச்சிருக்கு. அந்த போட்டோவை வச்சு ஏஐ டெக்னாலஜி மூலமா அந்த நபர் இப்ப எப்படி இருப்பாங்கன்னு கச்சிதமா கண்டுபிடிச்சு அந்த போட்டோவை வாட்ஸ்அப் மூலமா இந்தியால இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி இப்படி ஒரு நபர் உங்க கண்ணுல பட்டா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அந்த ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இப்படின்னு சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஷேர் பண்ணி தேடுதல் முயற்சியில் இறங்கின சிபிஐ இன்னொரு பக்கம் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் சூட்டோட சூட்டா இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சு கடைசியில் வெற்றி வகையை சூட வச்சிருக்கு. அதாவது போலீஸ் மற்றும் சிபிஐ அதிகாரிகளோட இந்த முயற்சியோட பலனா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில இருந்து கேரளா போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. அந்த தகவல் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண அந்த போட்டோல உள்ள அதே நபர் ஃபேஸ்புக்ல அவரோட போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த 2 பேரோட முகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா நீங்க தேடுற அந்த நபரோட பேரு டிபின் குமார், ஃபேஸ்புக்ல இருக்கிற அந்த நபரோட பேரு விஷ்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிபிஐ அந்த 2 பேரும் ஒரே நபர் தானா அல்லது டிபின் குமார் மாதிரி இன்னொரு நபர் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க உடனடியா புதுச்சேரிக்கு பறந்திருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் விஷ்ணுவோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு அந்த நபரோட வீட்டுக்கே போய் விசாரிக்கும் போதுதான் ரஞ்சினியை கொலை பண்ணின டிபின் குமார் தான் விஷ்ணு அப்படிங்கிற போலியான பேர்ல சுத்திட்டு இருக்கிறது தெரிய வருது. இப்போ 42 வயசான டிபின் குமாரை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் கொலைக்கு உடந்தையா இருந்த 48 வயசான ராஜேஷையும் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. இந்த ராஜேஷும் பிரவீன் குமார் அப்படிங்கிற போலியான பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கொலையாளியான இந்த 2 பேரும் போலீஸ்க்கு பயந்து ஆர்மி வேலையை விட்டுட்டு புதுச்சேரியில கட்டிடக்கலை வல்லுநரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவங்க 2 பேரும் டீச்சரா வேலை பார்க்குற 2 பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணி குழந்தை குட்டின்னு லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. 19 வருஷத்துக்கு அப்புறமா குற்றவாளியான இந்த 2 பேரையும் ஏஐ டெக்னாலஜி உதவியோட 2025 ஜனவரி 5ஆம் தேதி புதுச்சேரியில வச்சு கூண்டோட தூக்குன சிபிஐ கேரளாக்கு கூட்டிட்டு வந்து நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி 19 வருஷமா பேரை மாத்தி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்த இந்த 2 பேரையும் ஜனவரி 18ஆம் தேதி வரை போலீஸ் கஸ்டடியில வைக்க உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 19 வருஷ கேப்ல இவங்க 2 பேரும் இன்னும் என்னென்ன குற்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. ரஞ்சினி டிபின் குமாரை லவ் பண்ணினது தப்பில்லை. ஆனா வாழைப்பழத்துல ஊசி இறங்குற மாதிரி பேசின டிபின் குமார் கூட மேரேஜுக்கு முன்னாடியே அடிக்கடி தப்பான உறவுல இருந்தது தான் மிகப்பெரிய தப்பு. மேரேஜுக்கு முன்னாடியே உங்க கூட தப்பான உறவு வச்சுக்கலாமான்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துலயே அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. இப்போ உள்ள காலகட்டத்துல லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு வினோத பழக்கம் சமூகத்துல உள்ள பெண்களையும் ஆண்களையும் அழிவோட பாதைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்குது. அதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. முடிஞ்ச வர பெண்கள் ஆண்கள் இப்படின்னு யாரா இருந்தாலும் சுய ஒழுக்கத்தோட வாழ்ந்து மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வரப்போறவங்களுக்கு உண்மையா இருந்து சந்தோஷமா வாழுங்க. இந்த கேஸ்ல மேரேஜுக்கு முன்னாடியே கர்ப்பமான ரஞ்சினியோட செயலை பத்தியும் தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பிஞ்சு குழந்தைன்னு பார்க்காம அநியாயமா 3 பேரை கொலை பண்ணின காதலனான டிபின் குமாரோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.